The radius of a sphere increases by 25%. Find the percentage increase in its surface area அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பியருடைய ரேடியஸ் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த இன்க்ரீஸ் ஆன சர்ஃபேஸ் ஏரியாவுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம சர்ஃபேஸ் ஏரியா முதல்ல கண்டுபிடிக்கணும். நான் இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நியூ சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏவும் நமக்கு சேம் ஃபார்முலா தான் 4πr². ஸோ அதனால இதை நம்ம வந்து சிஎஸ்ஏ டிஎஸ்ஏன்னு சொல்லாமல் வெறும் சர்ஃபேஸ் ஏரியான்னு கூட சொல்லலாம். ஸோ ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியஸ் என்னவாக இருக்கும்னா ஆர் தான் நமக்கு ரேடியஸ். அப்போ சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா 4πr². இப்போ ஆருக்கு பதிலாக ஆரை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆர் தான் வரப்போகுது. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓல்டு ஸ்பியருக்கான சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பியருக்கான சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல ஆர் நமக்கு தெரியணும். நியூ ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். நியூ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ரேடியஸ் கூட ஒரு 25% இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் போட்டு எழுதணும். நம்ம எப்படி சம்ல மோர் அப்படின்ற வேர்டு வந்தால் ப்ளஸ் போடுவோம், அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் அப்படின்னு வந்தாலும் ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ ஏற்கனவே இருக்கிற ரேடியஸ் கூட 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏற்கனவே இருக்கிறது என்ன ரேடியஸ் ஆர் இல்லையா, அது கூட 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது 25% ஆஃப் எதில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதே ஆரில் தான் 25% இன்க்ரீஸ் ஆகுது. மறந்துடாதீங்க, இங்கே ஆர் கூட ஆட் பண்ணுறோம், அதே மாதிரி 25% ஆரில் இருக்குது. ரெண்டு இடத்துலையும் நமக்கு ஆர் வரணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் இந்த 25 அப்படியே போட்டுக்கலாம். இந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும், பை 100 வரும். ஆஃப்னா இன்ட்டு போட்டுக்கலாம். இந்த ஆர் அப்படியே நமக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது 4 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஆர் வந்து நமக்கு ஆர் வரும் பை 4 அப்படின்ட்டு கிடைக்குது. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா சேம் டினாமினேட்டர் இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பை 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு 4 தான் இதோடைய எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். 4 இன்ட்டு ஆர் வந்து 4r வரும். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 இன்ட்டு ஆர் வந்து ஆர் அப்படின்ட்டு வந்துடும். இப்போ 4r ப்ளஸ் 1r ஆட் பண்ணும்போது நமக்கு 5r பை 4ன்னு கிடைக்குது. இது வந்து நியூ ரேடியஸ். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த நியூ ஸ்பியருக்கான சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ நியூ சர்ஃபேஸ் ஏரியா 4πr². அப்போ நம்ம இந்த ஆருக்கு பதிலாக இந்த நியூ ரேடியஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ 4πrக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 5r பை 4ன்னு போட்டுக்கலாம். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். இப்போ பாருங்கள், 4π இந்த 5க்கு ஸ்கொயர் போட்டால் நமக்கு 25 கிடைக்கும். ஆருக்கு ஸ்கொயர் போடும்போது ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். 4க்கு ஸ்கொயர் போடும்போது 16 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த 4 டேப்பில் இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 4 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 25/4πr² அப்படின்ட்டு நியூ சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா, இங்கே ஓல்டுன்னு எழுதிக்கோங்க. ஸோ 2 சர்ஃபேஸ் ஏரியாவும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவுடைய பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எழுதிக்கலாம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நியூ சர்ஃபேஸ் ஏரியா எழுதிக்கோங்க. நியூ சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை இங்கே என்ன போட்டோமோ அதே தான் வரும் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா. நியூ மட்டும் ஒரு தடவை தான் வரும், இந்த ஓல்டு வந்து 2 தடவை வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு நியூ கண்டுபிடிச்சிருக்கேன், அப்புறம் ஓல்டு போட்டிருக்கேன் இந்த ஃபார்முலாவில் வர மாதிரி. இப்போ இன்ட்டு 100% போட்டுக்கணும். இதுதான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரி, இப்போ நியூ சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 25/4πr² வந்திருக்கு. மைனஸ் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 4πr² டிவைடட் பை ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியானா அதே 4πr² வரும். இன்ட்டு 100% போட்டுக்கலாம்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருக்கும் போது ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் நம்ம கண்டிப்பாக எல்சிஎம் எடுத்து தான் நம்ம அதை ஆடோ சப்போ பண்ண முடியும். அப்போ இதுக்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இங்கே ஹோல் டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 4ன்னு நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த நியூமரேட்டர் மட்டும் தான் நான் இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த ஹோல் டிவைடட் பை நான் இங்கே போட்டேன். இப்போ டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்குன்னா 4πr² இருக்குது. இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து ரெண்டாக பிரிக்கிறேன், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 4 நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது அப்படியே நமக்கு கிடச்சிரும். 25πr² வரும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் நமக்கு மல்டிப்ளை ஆகும். 4 × 4 வந்து 16 ஆகும். πr² நமக்கு கிடைக்கும். இன்ட்டு 100% போட்டுக்கலாமா? இப்போ பாருங்கள், 25லேருந்து 16 மைனஸ் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். அப்போ πr² இருக்கும்போது இது லைக் டேர்மாக இருக்குது. அப்போ 9πr² அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிடும். 9πr²/4 அப்படின்ட்டு வருது. ஹோல் டிவைடட் பை 4πr² இன்ட்டு 100% அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்து இந்த மாதிரி டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா, இந்த நியூமரேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷன் நம்ம அப்படியே வச்சுப்போம். இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த டிவைடடுக்கு பதிலாக இன்ட்டு போட்டு இதை அப்படியே ரெசிப்ரோக்கலில் போடுவோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் இருக்கிறத 9πr²/4 வந்துடும். டினாமினேட்டரில் நமக்கு 4πr² இருந்தது இல்லையா, அது அப்படியே வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எழுத போகிறோம். இங்கே இன்ட்டு போட்டுக்கணும், மறக்காமல் இன்ட்டு போட்டு அதை ரெசிப்ரோக்கல் எழுதும் போது 1/4πr² அப்படின்ட்டு வரும். இன்ட்டு 100% இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த r² இந்த r² போயிடும், இந்த பையும் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 4ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 25 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். அவ்வளோதான். இப்போ வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. இப்போ இங்கே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 25 இருக்குது, டினாமினேட்டரில் இங்கே 4 இருக்குது. ஸோ 9ஐயும் 25ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 25ம் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 225 நமக்கு கிடைக்கும். ஸோ 225 டிவைடட் பை 4ன்னு வந்துடும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 225 4ஆல் டிவைட் பண்ணும்போது 22 வந்து 5 டைம்ஸ் நமக்கு 20 கிடைக்கும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2 வரும். இப்போ இந்த 5ஐ நம்ம இங்கே இறக்கிக்கலாம். 4 6 24 வரும் இல்லையா? அப்போ நம்ம இங்கே 6 டைம்ஸ் போட்டுக்கலாம். 24 பேலன்ஸ் வந்து 1 நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே 0வை நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ 2 டைம்ஸ் வந்து நமக்கு 8 கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் வந்து 2 வரும். ஆல்ரெடி டாட் வச்சதுனால நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 5 4s are 20 நமக்கு கிடைக்கும். இங்கே 0 வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 56.25%, 56.25% நமக்கு கிடைக்குது. ஃபைனலாக எப்படி எழுதிக்கலாம், therefore required percentage is 56.25% அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.